கால் நோவுதாமா? ஓமோம் வடை அப்படியும். சரி சரி கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகேயா? இப்போ ஓகே இருமா போன் அடிக்க. யாரு? அவன் தான் என் ஃப்ரெண்ட் அடிக்கிறாமா. அவன் ஃப்ரெண்ட் இல்லை, பிறண்டு போவான். எடுக்காத, ஆன்சர் பண்ணாத. அவன் அவசரமோ தெரியாம கடிப்பான். ஒரு பேருக்கு ஆன்சர் பண்ணி விடு. என்ன அவசரம் என்றாலும் ஆன்சர் பண்ணாத. ஆன்சர் பண்ணிட்டு அம்மா விட்ட போவானா? இல்லை ஆன்சர் பண்ணி தான் இந்த பாவம் இல்லை. ஒரு அடிக்கிறான் இல்லை. அவர் என்ன அவசரத்துக்கு அடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அங்கே பாருக்கு போகிறது உனக்கு அடிக்கிற ஃபோன். அவர் தான் பழுதா போடுறதுன்னு பார்த்தாம உன்னையும் பழுதாக்கிறதுக்கு நிற்கிறேன். என்ன எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா அவன்? அவனுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, உனக்கு வேலை வெட்டி இல்லையா? இன்னும் கல்யாணம் முடிக்காமல் திரியிறான். என்ன நீ கல்யாணம் முடிச்சு குடும்பமாக வெட்டி இல்லை, குடும்பத்தை பேர் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்டு கொண்டு அவனை பேர் தெரியாதானே எனக்கு? இல்லையே நான் அவன் என்ன இதுக்கு முதல்ல அவனை பற்றி என்னெல்லாம் காய்ச்சி ஞாபகம் இருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னுக்கு என்ன காய்ச்சி நான் ஞாபகம் இல்லை ஞாபகப்படுத்திப்பேன். காதல் காதல் காதல். அண்ணா தங்கச்சி நான் லெட்டர் அவன் தந்தவனா? கண்ணில் இல்லைண்ணா தூசியா விட்டுட்டு. தூசியாவா? போன முறை உங்களுக்கு லெட்டர் வந்துட்டு போனாதானே அவன் தந்த லெட்டரை தந்துட்டு போய் உங்க அண்ணா வந்து கேம கேட்டேன். சரி அப்போ நான் டக்குன்னு என்ன செய்தேன், வேட்டையார் விளையாடு கமல் மாதிரி இப்படி கண்ணை விரிச்சு கண்ணு வேணுமான்னு கேட்டேன். கண்ணு வேணும்னு பிடிங்க எடுத்துட்டேன். அவன் அப்படித்தானே, அவன் ஒரு அண்ணா வேணாம். நீ தானே எனக்கு அண்ணா. அண்ணா மட்டும் இல்ல, அண்ணா எம்ஜிஆர் பெரியார் காமராஜர் எல்லாமே நீங்க தானே. பிறகு கேஸ்ட்ரோ சேக்குவாரா எல்லாம் நீங்க தானே. இல்லை நீங்க தானே. உங்களோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்கண்ணா. எனக்கு மட்டும் ஆம்பளை பிறந்தா உங்களோட பேராண்ணா வைப்பேன்னா. இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கண்ணை கூட நான் கொடுக்கலாம் போல இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் உங்களோட காதலுக்கு என்ன தகவலையாக வந்தாலும் அதை முழுக்கத்தையும் நான் தாங்குவேன். இடி தாங்கியே தாங்குவேன். சரிதானே? போயிட்டு வரேன். அண்ணா டிஷர்ட்ல பின்பக்கம் டிசைன் எல்லாருக்கும் எங்கே எடுத்து நீங்கள் டிசைனா? இப்போ வரையக்க உங்களோட அப்பா வந்து வெட்டிட்டார். ஒரு 72 தையல் போடணும் போல இருக்கு. அதான் ஆஸ்பத்திரி போகணும்னு போனான். அதுக்கு முதல் வந்து லெட்டர் முக்கியம் தானே. லெட்டரை கொடுத்துட்டு தான் நான் ஆஸ்பத்திரி போவேன். அண்ணா பார்த்தீங்களாண்ணா, எங்களோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்கண்ணா. இப்போ உங்களுக்கு பதிலாக அவர் வந்திருந்தானே இந்த வெட்டெல்லாம் அவருக்கு தான் நான் விழுந்திருக்கும். உங்களுக்காக 72 தையல், அவருக்கு 750 தையல் போட்டிருக்கணும்ண்ணா. அதான் பார்த்தீங்களாண்ணா, நான் வந்து தளபதி படம் பார்க்கல. ஏன்னு சொல்லிச்சேன்னா நானும் அவனும் அப்படித்தான். அதில் வர தேவராஜும் சூர்யா மாதிரி. அவன் தேவராஜ், நான் சூர்யா. உயிர் வேணுமா நட்புனா என்ன தெரியுமா? அப்படித்தான் நாங்கள். நானும் அண்ணா விஜயோட ஷாஜகான் பார்க்கலண்ணா. ஏனம்மா? நீங்கள் தானே அந்த விஜய் என்ன புரியணும் நான் பார்க்கணுமண்ணா. வாங்கடா வெட்டுங்கடா வாடா. பாத்தியாம்மா, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இவ்வளோ அடி வாங்கி உதவ வாங்கி அவனா அண்ணன். அவன் பார்த்து வச்ச வேலையால நான் இப்படி எவ்வளோ பாடுபடுறேன். அவன் தான் தேவையில்லாம என்ன உன்னை சேர்த்து வச்சவன். என்ன இல்லாட்டி எங்க அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளையை முடிச்சுக்கொண்டு நான் கனடாவில் போய் செட்டில் ஆகிருப்பேன். இன்னும் முடிச்சு நான் இங்கே படுற பாடு எனக்கு ஃப்ரெண்டு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தினான். என்ன கஷ்டப்பட்டவன்? எங்களை தான் கஷ்டப்படுத்துறான் அவன். சும்மா தங்கச்சி என்ன? ஹலோ ஓமண்ணா, எப்படி இருக்கிறீங்க? என்ன எங்களை 2 நாள் உங்களை வீட்டு பக்கம் காணும். வேலையாண்ணா. ஆனால் இங்கே வந்தாருக்க வாங்கண்ணா. இன்றைக்கு வந்து நாங்கண்ணா கோழி தான். ஓமண்ணா இல்லை ப்ரோயிலர் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. பேரண்ட்ஸ் அண்ணா. வாரீங்கண்ணா? சரி வாங்கண்ணாவா. சரி ஓமண்ணா. ரசமும் இருக்குண்ணா. ஓமண்ணா வாங்கண்ணா. சரி வைக்கிறேண்ணா. அண்ணா மாதிரி இவருக்குண்ணா பார்த்து கொஞ்சம் அட்வைஸுகள் பண்ணுங்கண்ணா. இப்போ சரியில்லைண்ணா, முந்தி மாதிரி இல்லைண்ணா. நீங்கள் சொன்னதாண்ணா கேட்பேறண்ணாவா. சரி வைக்கிறேண்ணா. ஓகேண்ணா. வர சொல்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர சொல்ல இந்த வெய்யம்மா வாரண்ணா. சோத்துக்கு வழி இல்லையம்மா திடீர் சாப்பாடு கூப்பிட்டா வருவான் தானேம்மா. வரக்கூடாது. கேட்டால் என்ன சொல்லணும்? இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வரையிலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஓமம்மா வெய்யம்மாண்டா என்ன கதை? வீட்டு சோறு கொடுக்குறீங்களா? அவர்கிட்ட வீட்டை அவர் ஒரு சோத்து மாடு, நீ ஒரு சோத்து மாடு. 2 பேரும் சோத்துக்கு கை வைப்பீங்களா? தான் 2 பேருக்கும் சோத்துக்கு விஷம் வைப்பேன். வாரண்டி தானே, நான் என்ன செய்யறது? வர வேணாம், நீ அடிச்சு சொல்லு நீ அடிச்சு. இன்றைக்கு பிக் பாஸில் என்ன பாடு போட போகிறாங்களோ தெரியாது. அந்த டாக்டரை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க ஐயா. பாவமே அந்த மனுஷன். ஏன் தான் இவங்களுக்கு டாக்டர்ண்டா பிடிக்குது இல்லையோ தெரியாது. மகள் அம்மா என்ன இவ்வளோ சத்தம் கேட்குது? பக்கத்து வீட்டு எங்கட வீட்டை வரைக்கும் கேட்குது. இவருடைய சின்ன ஒரு பிரச்சனையா? என்னதுக்கு பிரச்சனைடா? என்ன விட்டுட்டு இருக்கிறேன்? அது சின்ன பிரச்சனை தானே. விட்டீங்கன்னா அப்புறம் 7-8 மணிக்கு சரியாயிடும். மகள் பிரச்சனைட சைஸை பார்க்காத, பிரச்சனைட அளவை பார்க்க கூடாது, விளைவை தான் பார்க்கணும். ஆமா என்ன மணியில வர விக்கிற மாதிரி கிடைக்கிறீங்க? இல்ல பெரிய பிரச்சனை மகள், விடக்கூடாது. சின்ன பிரச்சனை அது இப்ப சரியாயிருமா? இல்ல அப்படி விடக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் பிரச்சனை. நீ அவனோட சேர விடாத. ஓமம் அவர் இப்படித்தான். அவரால் நம்ம இவரை பலதாய் கொண்டு தெரியும். சேர விடாத. சேர விடக்கூடாது. நின்று அப்பாவும் சரியா இப்ப இப்படி ஏண்டா இப்படி நிப்ப? ஆறு காரணம் அப்படி பார்த்து கொள்றேன். அதான் பிரச்சனை. நீ வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. என்ன பசிக்குமே? நம்ம பசி இருக்கும். நீ வந்து அவர் இல்லாத நேரம் எனக்கு ஒரு கோல் அடி. நான் வீட்டை சமைச்சு கொண்டு வந்து தரேன். நைஸா சாப்பிட்டு நைஸ் ஆயிரு.
சரியம்மா சரி சாப்பிட்டுட்டு சாப்பிடாம நடிக்க சொல்றீங்க சரியம்மா சரி இதெல்லாம் பழகு என்னண்ட பழகு என்ன பிரச்சனைன்னா எனக்கு ஒரு கோலடி நான் டக்குன்னு என்னண்டான்னு சொல்லித்தரேன் அவர் கோவிச்சுட்டு ரெண்டுமா கோவிக்க விடக்கூடாது நீ கோவிக்க விடக்கூடாது என்னண்டா அவருக்கு கோபம் வரக்கூடாது அப்படியா பார்த்துக்கொள் பேசினாலும் கோவப்படக்கூடாது பேசினாலும் கோபம் வரக்கூடாது நான் என்னண்டாலும் கோலடி பக்கத்துல இருப்பேன் உடனே ஓடி வருவேன் சரியம்மா இன்றைக்கு செய்கிறன் வேலை அவனை இன்றைக்கு வாடாடே அவர் இப்படி என்ற இப்படி வந்து நிற்பேரா இவருக்கு இன்றைக்கு செய்கிறன் வேலை இன்றை வரட்டுமா நண்பன் வந்துருவானே மச்சான் ஓ சாப்பாடா தங்கச்சி வேற சொன்னவையா இறைச்சி கறியாண்டது பேரண்ட்ஸ் இவ்வளவு அப்பாவியா இருக்கிறிய மச்சான் அப்பா உனக்கு அவன் வாண்டு கூப்பிடக்கே விளங்கியலையா அவன் என்ன இதில் கூப்பிட்றாண்டு போயிடுச்சு பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பெனில் விஷமென்ன கறக்கவா முடியும் அந்த டாக்டர் நல்ல மனுஷன் தானே ஏன் தான் அந்த மனுஷனை போட்டு இவங்க இந்த பாட்டு படுத்துறாங்களோ தெரியாது நல்ல மனுஷன் அரும்பா போ எங்கே போவோம் படத்துக்கு இட்லி கடை 2 டிக்கெட் எடுத்துட்டேன் ஆமா போ வரையில பாத்தியா இப்படி ஏண்டா இதுல வந்து நிக்கணும் வரையில பாத்தியா நீ எங்க போயிட்டு வராய் நான் இதில் வெளியே போயிட்டு வரேன் மாசம் அடி மட்டும் வாசல் அடி மட்டும் போயிட நீ உங்க அம்மா வீட்டை போயிட்டு வர நானே எங்க அம்மா விட்ட நீ போறேன் இப்ப சண்டை பிடிச்சிட்டு தானே உங்க அம்மா வீட்டை போயிட்டு என்னென்ன பெருப்பிக்கலாம் கேட்டுட்டு வந்திருக்கிறேன் நான் சண்டையே பிடிக்கலையே சண்டை தான் பிடிச்ச நீ என்ன தெரியும் நீ சண்டை தான் பிடிச்ச நீ சண்டை பிடிச்ச நீ உங்க அம்மா வீட்டை போயிட்டு வந்திருக்க அதனால இந்த பிரச்சனை வருது நீ உங்க அம்மா வீட்டை போறபடியா தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது சரி நிப்பாட்டு நான் வரைக்க பாத்துறேன் உன் அம்மா என்ன cross பண்ணி போய்க்கிற இப்படி திரும்பிட்டு போனவன் எனக்கு அப்பயே ஒரு டவுட் ஒன்று வந்தது அப்ப நீ வெளியே போயில போய் சொல்லியிருக்காய் எனக்கு நீ போய் சொல்லியிருக்காய் நீ ஒழிச்சு நின்று நானும் எங்க அம்மா என்ன கதைக்கிறோம் பாத்துக்கணும் இருக்காய் நீ உன் அம்மா கதைக்கிற வெளியே இல்லையா கேட்கறியன் கேட்கல நீ ஒழிச்சு நின்று பாத்துருக்க பாத்தியா இந்த அம்மாட புத்தி உனக்கு அப்படியே இருக்கு டேய் அம்மா பத்தி கேட்காத நான் என்னது நீ போறேன் என்ன பங்கட அம்மா பத்தி காய்ச்ச நீ எங்க அம்மா பத்தி காய்ச்சா உங்க அம்மா பத்தி காய்ச்ச அம்மாட புத்தி தான் உனக்கு இது இருக்கு உங்க அம்மா தான் இப்படி எங்களோட பிரிச்சு விடுறா உங்க அம்மாவோட இருக்க போறீங்க போயிரு இருவாரன் உண்ட அம்மா தான் இப்ப வந்துட்டு போனவன் எந்த அம்மா வந்துட்டு போனவன் அதான் உண்ட அம்மா பத்தி எந்த அம்மா வந்துட்டு போனவன் ஆனா நீ உங்க அம்மா வீட்டால போயிட்டு வந்திருக்க நீ உங்க அம்மா வீட்டால போயிட்டு வந்திருக்க சத்தியம் பண்ணு பாப்போம் சத்தியமா என் மேல சத்தியம் பண்ணு பாப்போம் உண்மையில சத்தியம் நான் சாகரதான் உனக்கு விருப்பம் நீ என் மேல சத்தியம் பண்ணுவா எனக்கு தெரியும் நான் சாகரதான் உனக்கு விருப்பம் அப்பதான் நீ அடுத்த நாள் முடிக்கிற எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாப்பா எனக்கு தெரியுமாப்பா சரி கொஞ்சம் தெரியும் நான் போ எங்க வீட்டை எங்க வீட்டை போறேன் அம்மா வீட்டை போக போறேன் ஆட்டோ பிடிச்சிருங்க அம்மா வீட்டை போக போறேன் பொறுமையா இப்ப ஒருத்தர் போன் பண்ணி வேற சொன்னீங்க சாப்பாட்டுக்கு அவன் தான் வாசல் வரைக்கும் வந்திருந்தவன் போய் சொல்லிட்டு வந்தான் எப்படி சாப்பாடு நான் சாப்பிட்டு நீ போட வெளியே எங்கேயும் சாப்பிடான்னு சொல்லிட்டு வந்தேன் போன் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆயிரம் அந்த நாய் ரோட்ல வந்து வாசல் வரைக்கும் வந்து நிக்குது என்ன பாத்தியா இப்படிப்பட்ட சிநேகத்தோட நீ பழகிறாய் கூப்பிட்டா வருவான் கூப்பிட்டா வரக்கூடாது கூப்பிட்டா என்ன சொல்லணும் எனக்கு வேலை கிடக்காம நான் வரையிலன்னு சொல்லணும் அம்மா வராது அப்புறம் அவன் வருவான் அம்மா வருவா அப்ப எங்க அம்மா உங்களோட வீட்டை வரக்கூடாது உங்களோட வீடுன்னு சொல்லி காட்டுறீங்க உங்களோட வீடு எங்கட அம்மா உங்களோட வீட்டை வரக்கூடாது அப்படித்தானே விடுங்க என்ன சண்டை தம்பி என்ன சண்டை அம்மா இப்படியா சண்டை பாருங்க வேற என்ன வீட்டை விட்டு கலைக்கிறேன் அம்மா நான் வீட்டை போக போறேன் என்ன தம்பி இல்லையம்மா நீ உங்களுக்கு தெரியும் நான் போய்க்க நல்லா சிரிச்சு சரி பொடிய அனுப்பி தான் விட்டவன் இல்ல தம்பி அவளை பத்தி தெரியும் தானே அவ வந்து டாட் லிட்டில் பிரின்சஸ் அப்படி வளர்ந்துட்டா தம்பி வளர்ந்துட்டா செல்லம் தம்பி எல்லாம் அவர் கொடுக்குற செல்லம் இல்ல இது புரிவாதனம் பாயாடித்தனம் என்ன செய்யற தம்பி நீங்க ஒரு நல்லபடியன் அவ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அவ வந்து அவங்க அப்பா கொடுக்குற செல்லத்துல இப்படி வளர்ந்துட்டா ஒன்றும் செய்யல கொஞ்சம் பார்த்து நீங்க நல்லபடியா தெரியுறீங்க நான் நல்லபடியா தான் நான் இப்போ வெளியே போய் மறைக்க நல்லா தான் இருந்தவன் நீங்க உள்ள வந்துட்டு போனவரும் சண்டை கொஞ்சம் உக்குரமா போயிட்டா டவுட்டா இருக்கு இல்ல தம்பி நான் வந்து சண்டை பிடிக்காத அந்த பொடியன் நல்ல பொடியன் பாவம் இப்படி சண்டை பிடிச்ச ஒரே சண்டையா இருந்தா ஊர் சனம் என்ன கதைக்கும் அப்படித்தான் நான் ஆறுதப்படுத்திட்டு போறேன் இல்ல மாம் இல்ல நான் புள்ளி விவரம் எடுத்து பார்த்தேன் நீங்க அடிக்கடி வீட்டை வந்துட்டு போறோன்னா அங்கே சண்டை கொஞ்சம் உக்கிரமா போகுது எனக்கு டவுட்டா இருக்கு இல்லையாமே நீங்க வீட்டை போன அப்புறம் சண்டை வருதா உங்களோட அம்மா கழிச்சிட்டு வந்த அப்புறம் சண்டை வருதா இல்ல மாமி நாங்க அம்மா விட்டே போறே இல்ல மாமி அது சொன்ன அவளை நம்புறா நீங்களும் நம்புறீங்க இல்ல சரி எப்படியோ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அம்மா இந்த பாருங்கம்மா இவர் அம்மா இப்ப எனக்கு போன் அடிக்கிறேன் இந்த பாருங்கம்மா இந்த பாருங்க அடிக்கிறேன் இவர் போயம்மா நடந்த சண்டை முழுக்க அங்க சொல்லிட்டுமா அங்க சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இல்லாட்டி இந்த பிரச்சனை வராதம்மா எனக்கு தெரியுமாம்மா இவரோட அம்மா தானம்மா ஒன்று இவரை சொல்லுங்க சண்டைக்குள்ள அம்மாக்களை வெளியாக்களை கூப்பிடாங்க அது நீங்க சொல்றீங்களா கூப்பிடாங்க
தம்பி நான் வந்து ஆறுதல் அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு சண்டை இப்ப இவரை சொல்ல சொல்லுங்க. இவருக்கு இவர்கிட்ட அம்மா முக்கியமா நான் முக்கியமானு சொல்ல சொல்லுங்க. என்ன கேள்வி அம்மா முக்கியமா அப்படி 2 பேரும் செய்யறாது. உண்டு அம்மா கிட்ட போயிருங்க. நானா இங்க வந்துருங்க. நான் உன்னோட கேட்கிறேன் உண்டு அம்மா முக்கியமா நான் முக்கியமா பாத்தீங்களா அம்மா பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாடி எப்படி கதைக்கிறேன்னு பாத்தீங்களா அம்மா இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு 4 பேருக்கு கதைக்கிறேன் அம்மா. மகளால நீ பாடு அப்பா செல்லம் பண்றீங்க. மாமா ஒரு நாள் கூட இந்த வீட்டு பக்கம் வந்த போல நீங்க அடிக்கடி வந்து போய்க்கிட்டு அம்மா அவர் வர மாட்டாரு. உங்களை அவமானப்படுத்திட்டு அப்பாவை கூப்பிடுறேம்மா. அவமானப்படுத்துறது அப்படி இல்லை மாமா எனக்கு மரியாதை. பாத்தீங்களாம்மா சொன்னா இங்க போங்கம்மா. இருங்க அவரே கூட்டிட்டு வர. அம்மா நானும் மாறணுமா? நான் உங்களோட வாழ மாட்டேன். என்ன கரைச்சல் இது